வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி உட்பட எல்லா முன்னாள் அமைச்சரும் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ஏகப்பட்ட ரீசன்கள் இருந்தாலுமே, இந்த பொதுச் செயலாளர் வழக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு கம்மியாயிற்று ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. எதனால சொல்லிட்டு பார்க்கணும், எடப்பாடி பழனிசாமி மேலே முன்னாள் அமைச்சருக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இதுக்கு முக்கியமான காரணம், அந்த மாவட்ட செயலாளர்கள் பார்த்திங்கன்னா அவர் மேலே அமைப்பு ரீதியாக மாற்ற போகிறதா ஒரு தகவல். அந்த அமைப்பு ரீதியான்றது பார்த்திங்கன்னா 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, அந்த பிரச்சனைலாம் 2ஆம் கட்டமாக இருக்கலாம். ஆனால் அதுக்குமே மிகப்பெரிய எதிர்ப்பு பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் தெரிவிச்சுட்டு வர சூழ்நிலை. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்களே எடப்பாடிக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற அளவுக்கு என்ன நடந்திருக்குன்னா, அதிமுக பொதுச்செயலாளர் அடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்து தன்னோட மகனை முன்னிறுத்துறதுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்டு வரதா சொல்கிறாங்க. அதிமுக சில சொத்துக்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகன் கட்டுப்பாட்டில் இருக்கதா சொல்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள். இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எடப்பாடி பழனிசாமியால் சமாளிக்க முடியாமல் திணறிட்டு இருக்காரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி 2 சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு எதனால் கொண்டு வர்றான்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியுது. எடப்பாடியை பார்த்திங்கன்னா முன்னிறுத்துறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தனக்கு அப்புறம் தன் மகனை முன்னிறுத்தினான். இப்போ புது மாவட்ட செயலாளருக்கு 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தான் தன் மகனுக்கும் சப்போர்ட்டாக இருக்குன்றது தான் பார்த்திங்கன்னா அவருடைய எண்ணமாக இருக்குது. பட் சீனியர்கள் நிறைய பேர் எதிர்ப்பு. சீனியர்கள் எதிர்த்தவங்களுக்குலாம் நெருக்கடி கொடுத்து பார்க்குறாரு. சிவி சண்முகம் நெருக்கடி கொடுத்து பார்த்தாரு. பட் எந்த ஒரு பலன் தரல. ஸோ எடப்பாடி பழனிசாமி இப்படி நெருக்கடி கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் டென்ஷன் ஆகிருக்கார். பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா சிவி சண்முகம் டம்மி ஆக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து பார்த்துருக்காரு. ஆனால் சிவி சண்முகம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அமித்ஷாவெல்லாம் சந்திச்சு வந்துட்டார். இதுதான் பார்த்திங்கன்னா முக்கியமான நியூஸாகவே போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம், சசிகலா பார்த்திங்கன்னா திருப்பியும் கூவத்தூரில் எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டாங்க. அடுத்த மாதம் பொதுக்குழு நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பிரச்சனை இழுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. இதனாலேயே எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் ஒரு பதட்டத்தில் ஆயிருக்கதா தகவல் இருக்குது. இந்த பொதுக்குழு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சாதகமாக நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகிட்டே இருக்குது. சசிகலா தீவிரமான பார்த்திங்கன்னா அரசியல் இறங்கிட்டாங்க. தன்னோட சகோதரர் திவாகரன் பார்த்திங்கன்னா இப்போ போயஸ் கார்டனில் தங்கி இந்த கட்சியை கைப்பற்றி தான் அடுத்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதியாக போகணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. இதனாலவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உறுதியாக இருக்குன்ட்டாங்க. தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர்னு ஏகப்பட்ட ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யுது. குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் சதானுக்கெலாம் மிகப்பெரிய அதிருப்தி. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் சீனிவாசன் பொருளாளர் பதவியும், நத்தம் விஸ்வநாதருக்கு பார்த்திங்கன்னா துணை பொதுச்செயலாளர் பதவி தந்தாலுமே, எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி நம்மளுக்கு தராமல் சின்ன பையன் நம்மளுக்கு பின்னாடி வந்தால் பொடியனுக்கு தந்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு கோவம் இருக்குது. ஆர்பி உதயகுமார் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. செல்லூர் ராஜு கொடுத்தாலும் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா இம்பேக்ட் இருக்காது. அவரும் சீனியர் தான். அவர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் செல்வாக்கு இல்லாத அரசியல் அனுபவம் இல்லாத ஆர்பி உதயகுமாருக்கு கொடுத்தது முக்கியமான காரணம் ஓபிஎஸ்ஸை எதிர்க்கிறாங்க. ஓபிஎஸ் எதிர்த்தா கொடுத்துடலாமான்னு கேட்பீங்க. ஓபிஎஸ் அளவுக்கு அவர் செல்வாக்கு இல்லை. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த எம்பி எலெக்ஷன் நல்லாவே தெரிஞ்சு. எம்பி எலெக்ஷனில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க எடப்பாடியை மாதிரியே சிந்திக்கிற ஆர்பி உதயகுமார் குறுக்கோளியில் ஓபிஎஸ்ஸை தோற்கடிக்கணும்னு பார்த்தா எந்த ஒரு பலனும் தராட்டியும் 2026 ஆர்பி உதயகுமாருக்கு மிகப்பெரிய ஒரு பலன் 2026 தருன்றாங்க. ஒரு வாக்கு கூட விழுகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தான் இருக்கார். அவர் மேலே ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டு. இப்போ ரீசெண்டாக இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அடையாள அட்டையை கொடுக்க போயிருக்காரு உசிலம்பட்டியில் இந்த கட்சிக்காரங்களுக்கு. அதில் பழைய நபர்கள் கட்சியில் ரொம்ப வருஷம் இருக்கவங்களுக்கு கிளைச்சேலை பதவி தரல. இப்போ புதுசாக திமுகவில் இருந்திருப்பாங்களோ அவங்களுக்கு கிளைச்சேலை பதவி. இதுதான் பார்த்திங்கன்னா இப்போ விசுவப்பு எடுத்திருக்கு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக கட்சிக்காண்டி உழைச்சவங்களுக்கு தரலையே அப்படின்ற மாதிரி எதிர்த்து கேள்வி கேட்டு அடிதல் முடிஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. இதிலவே பார்த்திங்கன்னா அதிமுகவில் உட்கட்சியில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தென் மாவட்டங்களாக போகிறாரு. அருப்புக்கோட்டைக்கு வருவார். பட்டு ராஜேந்திர பாலாஜி வரவே இல்லை. எடப்பாடி வந்திருக்காங்கள உட்பட 2 மாவட்ட செயலாம் வரல. காரணம் பார்த்திங்கன்னா எடப்பாடி மேலே அதிருப்தியில் இருக்கார் ராஜேந்திர பாலாஜி. அதை எதிர்ப்பு காமிக்கிறது தான் பார்த்திங்கன்னா வராமல் வந்துட்டான்றது தெளிவாக தெரியுது. இது 2 தடவை நடந்துருச்சு. ராஜேந்திர பாலாஜி தீவிரமான வேலுமணி ஆதரவாளர். வேலுமணி, தங்கமணி இவங்க கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கே போகிறாங்களோ அவங்க போக மாட்டாங்க, அடுத்த நாள் தான் போவாங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளைச்செயலாளர் வீட்டு கல்யாணத்துக்கு கூட போயிடணும், நிர்வாகிகளை தக்க வச்சுக்க, அந்த மாதிரி போயிட்டுருக்காரு. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை முன்னாள் அமைச்சர்கள் அதிருப்தி காமிக்கிறனால விளைவு என்னன்னு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லைன்றது தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். எடப்பாடி பழனிசாமியை நம்பி பார்த்திங்கன்னா திருமாவளவன் வந்தாலுமே ஆட்சியிலையும் பங்கு வைக்கிறாரு. பட்டு இது திருமாவளவனோட ஐடியான்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் முன்னாடி கேட்டிருக்கலாம்.
அதை சமூக வலைதளங்களில் போட்டு போட்டு அழிச்சிருக்கலாம் சோஷியல் மீடியாவில். ஆனால் திமுக கண்டுக்கவே இல்லை. திமுக இருந்தால் இல்லைன்னா போன்ற மாதிரி வந்து இருக்காங்க. பட் திருமாவளவன் கருத்து கிடையாது. காங்கிரஸோட நிலைப்பாடு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதே மாதிரி பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தகையும் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தார், ஆட்சியிலையும் எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அதிமுக பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்கலன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு போட்டு வைக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்குது திமுக விட்டு. அப்படி போகிற பட்சத்தில் பெரிய லெவலில் வந்து அதிமுகவுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் வந்து அதிமுகவுக்கு சாதகம், வேறு எந்த ஒரு சாதகமும் இல்லைன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ திருமாவளவனோட ஐடியாலாம் வந்து காங்கிரஸ் பின்னால் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி காங்கிரஸ் சுனில் தான் பார்த்திங்கன்னா எடப்பாடியோட மகனுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. அதாவது எடப்பாடியோட மகன் அதை பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. எடப்பாடி எப்படி பாப்புலராக இருக்கோ அதே மாதிரி அவரோட மகனை பார்த்திங்கன்னா பாப்புலர் ஆக்கி விட்டுட்ருக்காங்க. இதன் விளைவை பார்த்திங்கன்னா அதிமுக சீனியர்கள் டம்மி ஆக்கிறது. ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஆலோசனை எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவங்கள வச்சே பண்ணுறதில்ல, மிதுன் வச்சே பண்ணுறாரு. மிதுன் தான் எல்லாம் முடிவு எடுக்கிறாரு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் சொல்லிட்டேன், ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு பார்த்திங்களா. ஈரோடு இடைத்தேர்தல் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் போய் சொல்லாத முடிவு எடுத்துடும் யார் பொறுப்பாளன்னு சொல்லிட்டு. மிதுன் முடிவு எடுத்து தான் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் போட்டதா சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கட்சியில் ஒன்றும் இல்லாத சின்ன பையன் முடிவு எடுக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதங்கம் இருக்குது. நிறைய நிர்வாகிகள் பார்த்திங்கன்னா நியமிக்கிறதுலேயும் சரி மிதுனுக்கு தான் நிறைய பவர்ஸ் இருக்குது. ஸோ அப்படி அவருக்கு பின்னால் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. நம்ம சுனில்னு சொல்கிறவர், அப்புறம் விவி ராஜா இருப்பா மகன் ராஜசத்தியன். ஸோ இவங்க சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுக்கிறது நம்ம செயல்படுத்தணுமான்ற ஒரு எண்ணம் பார்த்திங்கன்னா சீனியருக்கு வர ஆரம்பிச்சிச்சு. பட் பொறுமையாக இருக்காங்க. இந்த பொதுக்குழுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழுன்ற நம்பிக்கையில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து காய் நகர்த்திட்டுருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அமைதியாக வந்து இந்த பொதுக்குழு வழக்கு தான் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் வழக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழுன்றதை நம்பி வந்து களமிறங்கியிருக்காரு. ஸோ ஓபிஎஸ்ஸை நீக்கணும் தப்பு தான்ற மாதிரி இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள். ஓபிஎஸ்ஸை நீக்கினது இந்த முன்னாள் அமைச்சர் தயவோடு தான். இப்போ முன்னாள் அமைச்சர்களுக்கு ஆப்பு வைக்கிறது எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணிட்டுருக்காரு. அது தடுக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்களும் பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் போட்டுருக்கதா சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவங்கள நீக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்துட பார்த்தாலுமே, இன்னும் மறுபக்கம் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அவங்க பங்குக்கு எடப்பாடியை என்ன பண்ண முடியுமோ பண்ணுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. எந்த ஒருமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து எடப்பாடியை வந்து நம்மளை வந்து காலி பண்ணிடக்கூடாதுன்றத நல்லா கவனமாக இருக்காங்க. ஸோ குறிப்பிட்டு முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்காங்க. ஸோ இந்த 2 சட்டமன்ற தொகுதிக்கிற மாவட்ட செயலர் அதை நியமிக்க விடக்கூடாதுன்றத பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்காங்க. பட் அந்த ஒரு தீர்மானம் பார்த்திங்கன்னா செயற்குழு நிறைவேற்றோன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் நடக்கவே இல்லை. அப்படி நடந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியே செயற்குழு வந்து காலியாக இருக்கும். பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நடந்திருக்காது. அது செயற்குழு பார்த்திங்கன்னா நடத்திட்டோம்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்க நம்மளுக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷன் அனுப்பிச்சி வச்சாலுமே இங்கிட்டு புகழேந்தி ஒரு மனு அனுப்பிச்சிடறாரு. அவர் வந்து பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு செயற்குழு நடத்திருக்காரு, உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. அது ஏற்றுக்காதீங்க. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் வழக்கில் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு மனு போட்டிருக்காரு. அவரே இணை ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கிட்டாரு. அதனால் பொதுச்செயலாளர்னு சொல்லிட்டு செயற்குழு நடத்தினது இங்கே வந்து ஏற்றுக்காதீங்கன்ற மாதிரி இங்கிட்ட ஒரு மனு போட எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி மேல் நெருக்கடி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்